நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் நீங்க ஜெபிக்கிறீங்களே. நீங்க ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. அது திமிராயிடும் உங்களுக்கு. அது நமக்கு பெரிய அது ஸ்பிரிச்சுவல் பிரைட் ஆயிடும். நான் முழந்தால் படியிட்டு நான் ஒரு 1000 மணி ஜெபமாலை ஜெபிச்சேன், அதனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா திமிராயிடும், ஆணவமாயிடும். அந்த 1000 மணி ஜெபிக்கிறதுக்கே முட்டிக்கால் போட வச்சதே ஆண்டவர் நீங்க நினைக்கும் போதுதான் உங்களுக்கு அதனுடைய தாழ்மை வரும், தாழ்ச்சி வரும். நம்ம சிலவங்களை ஜெபிக்காதவங்களை பார்க்கும்போது என்ன சொல்றேன், பார் ஜெபிக்கவே மாட்டேங்குது, பார் பார் கோயிலுக்கே வர மாட்டேங்குது பார். அது நம்மளுடைய திமிரால பேசும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறீங்கன்னா, இல்ல அன்றாடம் திருப்பலிக்கு போறீங்கன்னா, அதை கொண்டு போறதே ஆண்டவர் தான் நம்பி பாருங்க, தாழ்ச்சியோட இருப்பீங்க. அப்ப ஏதாவது நீங்க ஒரு நன்மை செய்றீங்கன்னா, அந்த நன்மை செய்ய வைப்பதே ஆண்டவர் நம்பி பாருங்க, தாழ்ச்சியா இருப்பீங்க. அதனால இன்னைக்கு நீங்க ஏதாவது இதுல நல்லவங்களா இருக்கிறீங்கன்னா, நல்லது செய்றீங்கன்னா, உங்களை நல்லது செய்ய வைக்கிறதை ஆண்டவர் நினைச்சு பாருங்க, தாழ்ச்சியா இருப்பீங்க. நான் இதை செஞ்சேன், ஆண்டவர் இதை கொடுத்தாரு அப்படின்னா அது அகங்காரம். அது சட்டம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அதனால நான் மனம் திருந்தணும், அதனால நான் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். கிருபை என்ன தெரியுமா? நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கே உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவர் தான். பழைய ஏற்பாடு சட்டம் என்றால், புதிய ஏற்பாடு full and full grace. So you should live a graceful life, not a lawful life. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது கிருபையின் வாழ்க்கை.